everyone, this is Swa. Welcome to my vlogs. This is a special cooking vlogs ன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய vlogs வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பலாப்பழம் எங்கள் வீட்டில் கட் பண்ணோம். அதை எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஓகே பலாப்பழம் பாயாசம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதுக்கு வந்து வெல்லம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த வெல்லத்தை பாயில் பண்ண வச்சுட்டு அது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பாயில் பண்ண வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தா அதை எடுத்து பாயில் பண்ணி அது ஒரு பக்கம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து இது நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கிற டைமில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டா அதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் நட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏலக்காய் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் அது வந்து ஸ்மெல் குட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அது அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிட்டு கீயில் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து எதுக்கும் அந்த தேங்காய் பால் இல்லாமல் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த பாயாசத்தில் ஆட் பண்ணுற வச்சுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். தேங்காயும் நல்லா வந்து கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணோம்ல அந்த பலாப்பழத்தை எடுத்து அதை நீங்கள் வந்து கீயில் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பக்கமாக குக் பண்ணலாம். குக் பண்ணுறப்ப அந்த பலாப்பழம் வந்து நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து சிலது வந்து என்ன பண்ணலாம், நமக்கு அது பாயாசத்தில் வந்து எசன்ஸ் மாதிரி ஃப்ளேவர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், குக் பண்ண கொஞ்சம் பலாப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி அதை வந்து பலாப்பழத்தை லாஸ்ட்டாக அதை வந்து ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்னன்னா அதோட எசன்ஸ் அது ஸ்மெல்லு அதோட நல்லா மெல்ட் ஆகி இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கூட சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம வெல்லம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது நல்லா வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜவ்வரிசி இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் நல்லாவே அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வந்து கைவிடாமல் கிண்டுங்க. இல்லைன்னா வந்து வெல்லம் வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் அது பிரிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வந்து நீங்கள் கோல்ட் வாட்டரில் கூட போட்டு வச்சிடலாம். நான் வந்து அப்படியே விடவும் அது ஃபுல்லாக வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து விட்டோடனே நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல அந்த நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஆப்ஷனலாக பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை நான் அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கிட்டேன். அடுத்து நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ண வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஃப்ரை பண்ண தேங்காய் இருக்குல்ல அதுவும் நான் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ப்ரொசீஜர் போயிட்டுருக்கிறப்பவே நல்லா வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பாயில் கன்சிஸ்டன்சி தேங்காய்னா நீங்கள் தேங்காய் பால் தானே நம்ம எடுக்கணும். நீங்கள் வந்து மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மில்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி ஸ்மெல்ஸ்லாம்னா நீங்கள் வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த விலாகை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எது மாதிரி வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும், இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி டிஷ்ஷஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் படிப்பேன். அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பலாப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.